சென்னையை பத்தி சொல்லும்போது எப்பவுமே சொல்லுவாங்க, சென்னை வந்து திமுகவோட கோட்டை அப்படிங்கிறது தான் பேர். அதனால தான் நீங்க சொன்ன மாதிரி எம்ஜிஆரே வந்து ஃபர்ஸ்ட் வந்து பரங்கி மேல நின்னா கூட, திமுகல இருந்து பிரிஞ்சு அவர் தனியா நிக்கும்போது வந்து அவரு சென்னைய விட்டு வெளிய போயிட்டாரு. பிறகு திமுக கோட்டை அப்படிங்கிறதுல ஒரு உடைப்பை ஏற்படுத்தினவங்க ஜெயலலிதா தான். அவங்க ம். தான் அப்புறம் ஆர்கே லாண்டலோட வந்து நின்னாங்க வந்து. ம். இப்ப திரும்பவும் அது திமுக கோட்டையா தான் இருக்கு வந்து. 16 தொகுதியிலும் 16 தொகுதியுமே திமுக கையில தான் இருக்கு. அதுல குறிப்பா விருகம்பாக்கமும் கூட திமுக கையில தான் இருக்கு. கடைசி எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட ஆமா, 17,000 ஆமா, ஓட்டு ஆமா, வித்தியாசத்துல ஆமா. ஜெயிச்சிருக்காங்க வந்து. ஒரு திமுக கோட்டைக்குள்ள விஜய் நிக்கிறத வந்து ஒரு ஒரு துணிஞ்சு எடுக்கிற ஒரு முடிவுன்னு பார்க்கலாமா? இல்ல ஒரு சவால்ன்னு பார்க்கலாமா? சவாலா தான் அத நான் பார்க்குறேன். ஏன்னா விஜய் வந்து துணிச்சலா வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மெட்ராஸ்ல வந்து அவர் ஒரு தொகுதியில் நின்னார்னா, பாதுகாப்பான ஒரு தொகுதியில் நின்னார்னா, மெட்ராஸ்ல அந்த இம்பாக்ட் வந்து மத்த தொகுதியிலயும் வரும். மெட்ராஸ்ல மொத்தம் 16 தொகுதிகள். இந்த 16 தொகுதியிலயும் அந்த இம்பாக்ட் இருக்கும். அது வந்து அவருடைய கட்சிக்கு பலமாகும். அதே சமயம் மெட்ராஸ் பக்கத்துல இருக்க காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் அந்த ஏரியாவிலயும் அவருக்கு பலமா இருக்கும். அதனால தான் மெட்ராஸ யோசிக்கிறாரு. மெட்ராஸ்ல என்னன்னா, அந்த இது இருக்கும்ல, அந்த பாதிப்பு இருக்கும்ல. அதனால வந்து அதில விஜய் வந்து தைரியமா அவருக்கு என்ன நினைக்கிறாரு, மெட்ராஸ்ல நமக்கு வாய்ஸ் இருக்கு. நின்னு பார்க்கலாம். ஏன்னா, அவர சுற்றி உள்ளவர்கள்லாம் நீங்க மெட்ராஸ்ல நில்லுங்க. திமுகல அப்படி இல்ல. எம்ஜிஆர் எப்பவுமே ஸ்மெல் பண்ணிட்டாரு. மெட்ராஸ் வந்து சரியா வராது அப்படின்ட்டு. அதனால தான் அவர் வெளியில போயிட்டாரு. ஆரம்பத்தில அவர் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்ல தான் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் வெளியில போயிட்டாரு எம்ஜிஆர். ஆண்டிப்பட்டி போனாரு, அப்புறம் மதுரை மேற்கு போனாரு. அப்படியே போயிட்டாரு எம்ஜிஆர். பட் விஜய பொறுத்தவரை தைரியமா நின்னு பார்த்தலாம்னு நினைக்கிறாரு. அதனால தான் மெட்ராஸ் ஒண்ணு பிரிஃபர் பண்றாரு. இன்னொன்னு என்னன்னா, சென்ட்ரல் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. அங்க ஒண்ணு ட்ரை பண்ணலாம். அங்க இப்ப திருச்சிங்கிறது தமிழ்நாட்டுடைய மையப்பகுதி. நீங்க மையப்பகுதியில் நிக்கும்போது, அத சுத்தி உள்ள பகுதிகள் எல்லாம் அதோடைய பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு அவருக்கு அது சாதகமா இருக்குங்கிறனால அடுத்த தொகுதி திருச்சி கிழக்க போறாருன்னு சொல்றாங்க.